என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானே. எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க சேஸ் நமக்காண்டு ஒரு சேனல் வச்சிருக்கீங்க. ஆமா ஐயா. நல்ல நல்ல கருத்துலாம் பண்ணி போட்டு விட்டுருக்கீங்க. நானும் சில கருத்துக்களை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க. நம்ம ஒரு ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஹோட்டலில் போய் 10 ரூபாய் சாப்பிட்டோன்னா ₹1 ஜிஎஸ்டின்னு எடுக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. அப்புறமேட்டு ஒரு சாதாரண ஒரு ஓட்டர் சைக்கிள் வாங்கினாலும் கூட அது ஒரு 10,000 ரூபா சைக்கிள் வச்சுக்க, அதுக்கு என்ன 3000 ரூபா பிடிக்கிறானுங்க ஜிஎஸ்டின்ட்டு. அப்புறமேட்டு என்ன பண்ணுறானுங்க, நம்ம சாப்பிட்றது, வண்டி போகிறது, நம்ம போனால் இப்போ கக்கூசு போகிறது கூட ஜிஎஸ்டின்னு போட்டு விடுறானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம துட்டெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறானுங்க, ஜிஎஸ்டின்னு பிடிச்சி கடைசியில் நம்ம நாடு சரி அப்படியாச்சும் சரி நம்ம நாட்டில் இதெல்லாம் கடனெலாம் ஒழிஞ்சுனாலும் அதுவும் ஒழிஞ்ச மாதிரி இல்லை. இப்போ அது போகுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறானுன்னா, நம்ம விவசாயத்தை அழித்து அங்கே பிளாட்டை போட்டு, நான் சென்னைக்கு வரும்போது அரும்பாவூர்லேருந்து விவசாயம் ஆனால் அமைஞ்சிக்கிறது தான்னா விவசாயம். இப்போ என்னென்னா இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிளாட்டை போட்டு விட்டானுங்க. நாளைக்கு பின்னாடி நம்ம பேரம்பேத்தி வரும்போது நமக்கு அவர்களுக்கெல்லாம் கஞ்சி கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இது பண்ணி தயவு செய்து தம்பிங்களா, அண்ணங்களா, சகோதர சகோதரிகளா, தயவு செய்து நிறைய பேர் இந்த பிளாட்டு போகிற நிறுத்துங்க. நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வழியை விடுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க ஐயா. இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பின்னாடி சந்ததிகளுக்கெல்லாம் வடக்கு உள்ளவங்க பூரா இங்கே வந்துட்டானுங்க சென்னையை. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நமக்கு இந்த தமிழ்ன்ற பண்பாடு இருக்காது, நமக்கு ஓட்டு உரிமை இருக்காது. என்ன பண்ணால் பூரா அவன் ஆள் வந்து நிற்பான் எலெக்ஷனில். கடைகளில் அவங்கள ஓட்டு போட்டு கடைகளில் வெளிநாட்டுக்காரன் தான் நிற்க போகிறான். நம்ம ஆளுகள் தான் தெருவில் நிற்க போகிறோம். இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா பிளாட்டு போடாதீங்க. நம்ம ஆளுங்கள்லாம் எல்லா விவசாயம் எல்லாம் மற்ற என்ன தொழிலும் நம்ம இதில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்களே நல்லா செய்யணும், நம்ம இது பண்ணணும்ட்டு செய்யுங்க. அண்ணே, நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் 100க்கு 100 உண்மை. நீங்கள் மண்ணுக்கும் இந்த மனிதனுக்கும் இந்த விவசாயத்துக்கும் பார்த்து மிக அழகாக கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இதே மாதிரி நிறைய கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இது பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? உங்களுடைய சேனல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. நன்றி தம்பி. சரி, மீண்டும் சந்திப்போண்ணே. ஓகே. ரொம்ப நன்றி.